பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார் என்றால் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், கொடுத்து கொண்டே இருப்பார். போதும் போதும், எனக்கு நிறைய இருக்கிறதப்பா, வேண்டாம் என்று சொன்னாலும் ஆண்டவர் விட மாட்டார், கொடுத்து கொண்டே இருப்பார். நம்மால் அதை தாங்க முடியாது, ஆனாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். யாரையெல்லாமோ இன்றைக்கு இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக சொல்லுகின்றார்கள். நம்முடைய நாட்டில் யாரெல்லாமோ பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்து எவ்வளோ கோடி கோடிகளை சம்பாதித்து கொண்டிருக்கின்றார்கள். பெரிய தொழிலதிபர்களை நாம் காண்கின்றோம். மிகப்பெரிய இந்த மாதிரி கட்டடங்களை எழுப்பி மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனிஸை வச்சுருக்கிறவங்களை பார்க்குறோம், நகைக்கடைகளை வைத்திருப்பவர்களை பார்க்கிறோம், சினிமாவில் நடித்து கோடி கோடிகளை சம்பாதித்திருப்பவர்களை காண்கின்றோம். இன்னும் அரசியல்வாதிகள், இன்னும் எவ்வளோ பேர் இந்த பூமியில் இந்த நாட்டிலே மிகப்பெரிய பணக்காரர்களாக ஐஸ்வர்யவான்களாக பேசப்படுகிறார்கள். இதெல்லாம் ஆண்டவரை அறியாத அநேகர் இப்படிப்பட்ட உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க நம்ம நாட்டில், உலக அளவில். ஆனால் இந்த பைபிளை நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கிற பொழுது, when you have a research in the Bible, தேவன் தான் யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அவர்களை தான் ஆசீர்வதித்தார். யார் தனக்கு பயந்து வாழ்ந்தார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யார் தனக்கு பிரியமானவர்களாக இருந்தார்களோ, யாருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினாரோ அவர்களைத்தான் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்தார். இதுதான் பைபிள் இருக்குது. கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் கர்த்தரோடு இருப்பார், கர்த்தரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் என்று தாவீது ராஜா சொன்னார். பைபிளை நம்ம தொடர்ந்து வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படிந்து பயபக்தியாக அவருடைய வார்த்தைகளிலே நடந்த பொழுது ஆண்டவர் அவர்களை ஏராளமாய் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார், எல்லா பக்கமும் பெருக செய்தார். ஒருவேளை மோசையுடைய காலமாக இருக்கட்டும், யோசுவாவுடைய காலமாக இருக்கட்டும், நியாயாதிபதிகளுடைய காலமாக இருக்கட்டும், பிற்பாடு ராஜாக்களுடைய காலங்களாக இருக்கட்டும், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த பொழுது, அவருக்கு பிரியமாய் வாழ்ந்த பொழுது கர்த்தர் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். அவர்களை ஆண்டவர் சத்துருக்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். எப்பொழுது? தன்னை மறந்த பொழுது, தன் கற்பனைகளை மறந்த பொழுது, இஷ்டம் போல ஜீவித்த பொழுது, பாவம் செய்த பொழுது ஆண்டவர் அவர்களை அவருடைய சத்துருக்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அலங்கோலப்பட்டார்கள். ஏன் இஸ்ரவேலர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள்? ஏன் எருசலேம் இடிக்கப்பட்டது? தேவாலயம் ஏன் இடிக்கப்பட்டது? காரணம் அவர்களுடைய பாவம். அதனால் அவங்களை விட்டு கொடுத்தார். தனக்கு பிரியமானவர்களாக இருந்தாலும் கூட ஆண்டவர் சில நேரங்களில் தவறு செய்கின்ற பொழுது விட்டு கொடுக்கிறார், அவர்கள் நல்வழிப்பட வேண்டும் என்பதை பைபிள் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். பைபிளை நாம் வாசிக்கிற பொழுது ஏராளமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய முற்பிதாக்கள் அவருடைய வாழ்க்கை, அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய கீழ்ப்படியாமை எப்படிப்பட்ட விளைவுகளை எல்லாம் கொண்டு வந்தது என்பதையெல்லாம் நாம் காண்கின்றோம். நாமும் எப்படி வாழ வேண்டும் என்று அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். பைபிள் என்ன சொல்லுது? என்னை தேட நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், தேடாமல் போனீங்கன்னா நான் உன் சத்துருக்களை உயர்த்தி உன்னை தாழ்த்துவேன் என்று சொல்லுகிறது.
இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இன்றைக்கு இந்த நாட்டில் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை தரந்தாழ்ந்து விட்டார்களோ, இல்லை என்றால் தேவனுடைய பிள்ளைகள் போதுமான அளவு ஆண்டவரை தேடவில்லை. அதனால தானே ஆண்டவர் அவர்களை தாழ்த்தி கர்த்தரை அறியாதவர்களை எல்லாம் இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறாரோ என்று எனக்குள்ளே ஒரு சிந்தனை வந்தது. கர்த்தரை அறியாதவங்களா இன்னைக்கு உயர்ந்திருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகள் சொல்றதுக்கு அளவுக்கு இல்லை. காரணம் என்ன? நாம் இன்னும் போதுமான அளவு கர்த்தரை தேடவில்லை. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் அந்த அளவுக்கு ஒரு ஆண்டவர் மேலே பாசனை எழுப்புதல் ஏற்படவில்லை. அதனால தான் இன்றைக்கு நோட்டபிள் ஃபிகர்ஸாக ஆண்டோடைய பிள்ளைகள் இல்லாமல் அன்று அறியாதவங்கள்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் காரணமோ எனப்பட்ட ஒரு சிந்தனை எனக்குள்ளாக வந்தது. எதுவும் எப்படி இருக்கட்டும், நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும், நாம் ஆண்டவரை தேட வேண்டும், அப்படி கட்டளையின்படி நடக்க நம்ம பிரியப்படணும், ஆசைப்படணும், பைபிளை வாசிக்கணும். எவ்வளோ பிஸியான இந்த உலக வாழ்க்கையில் பைபிளை வாசிக்க நேரம் இருக்குதான்னா அநேருக்கு இல்லை. ஆனால் மொபைல் ஃபோனை நிமிடத்துக்கு ஒரு முறை பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது. காலம் அப்படி மாறிவிட்டது. அதை நான் குறை சொல்ல வரவில்லை. அதெல்லாம் பார்க்கலாம், அவசியம் வேறு மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா, இது முக்கியமானதுன்னு பார்க்கலாம், தப்பு இல்லை. அதையெல்லாம் விட மேலானது பைபிளை வாசித்து அங்கிருந்து பாடங்களை கற்றுக் கொடுப்பது. எவ்வளவோ அடிபட்டு மிதிப்பட்டு ஏமாற்றப்பட்டு தாழ்த்தப்பட்டு வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக்கொள்வதை விட பைபிளை வாசித்து அங்கிருக்கிற மனிதருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, அவர்கள் மூலமாக நாம் எளிதிலே இலவசமாக அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அல்லவா? நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார், நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், அளவில்லாமல் உயர்த்துவார். வாலிபர்களே, ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்கள் வாழ்கிற பொழுது எந்த ஊரில் எந்த காலேஜில் படித்தாலும், இல்லைன்னா நீங்கள் இந்த பூமியில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார், ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். எவருக்கும் கொடுத்திராத ஆசீர்வாதங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது தான் ஆண்டவருடைய சிறப்பு. யாரும் செய்யாத சாதனைகளை தன் பிள்ளைகள் மூலமாக செய்ய வைப்பார், திரும்பி பார்க்க வைப்பார், 10 மடங்கு சமர்த்தாக இருக்கும்படியாக ஆண்டவர் செய்வார். அது மாத்திரமல்ல, இது நாட்களில் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், தாம் பிள்ளைகளை இந்த இந்திய நாட்டில் ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கீங்களா, கடை வச்சுருக்கீங்களா, ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்களா, சின்ன லேத்து வச்சுருக்கீங்களா, விவசாயம் பண்ணுறீங்களா, இல்லைன்னா மீன் பிடிக்கிறவங்கள நீங்கள் இருக்கீங்களா, இல்லை கடை கட்டி வாடகைக்கு விட்டுருக்கீங்களா, ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை உயர்த்தும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் தன்னுடைய பிள்ளைகளை இந்த நாட்டிலே உயர்த்த வேண்டும். அன்று அறியாதவங்களே இவ்வளோ உயர்த்தப்பட்டு இருக்கும்போது கர்த்தரை அறிந்திருக்கிற பிள்ளைகளாகிய நாம் அதை விட எத்தனையோ மடங்கு உயர்த்தப்படுவது அவசியமாக இருக்கிறது அல்லவா? எனவே உங்களை உயர்த்த வேண்டும், உங்களை வானலாக உயர்த்த வேண்டும், கப்பர்நகமை போல உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். எனவே தான் இந்த நாளில் இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். பாருங்கள், இந்த வாரத்தில் எனக்கு திடீரென்று சளி பிடித்து எப்படி எனக்கு அது டெவலப் ஆச்சுன்னு சொல்லி தெரியல. ரொம்ப இருமி நெஞ்சையும் தொண்டையும் அழித்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் இரவெல்லாம் இருமிக் கொண்டே இருந்தேன். ஆண்டவரே என்று கதறினேன். ஏனென்றால் வியாதிப்படுவது என்பது, பலகீனப்படுவது என்பது மனிதர்களுக்கு இயற்கை. ஆனால் அது ஊழியத்தை பாதித்து விடக்கூடாது அல்லவா? நான் மனிதர்களுக்கு ஊழியம் செய்யவில்லை, ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன். உடைய பிள்ளைகள் மன்னாவிற்கு காத்திருப்பார்கள், அவர்களுக்கு மன்னாவை கொடுக்க வேண்டும். நான் இப்படி இருமிக் கொண்டிருந்தால் நான் எப்படியப்பா தேவனுடைய செய்தியை கொடுப்பேன், கிருபை தாங்கப்பா என்று கேட்டபடியினாலே ஆண்டவர் நல்ல சுகத்தை தந்தார். நீங்களெல்லாம் எனக்காக ஜெபித்து வருகிறீர்கள், உங்களுக்கு மிகுந்த நன்றிகளை நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஜெபம் ஆண்ட கிருபை என்னை மறுபடியும் இப்படியாக செய்திகளை கொடுக்கும்படியாக உதவி செய்திருக்கிறது. அதுக்காக நான் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, சென்ற வாரம் மாத்தாண்டத்தில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். புதிதாக அநேகரை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய ஊழியத்திற்கு ஸ்பீக்கர்ஸ் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஸ்பீக்கர் புதிதாக வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்பொழுது நம் சத்தமாக நல்ல பாடல்களை வைத்து இசைகளை எல்லாம் துல்லியமாக கேட்க உதவி செய்திருக்கிறார். இந்த வாரம்தான் அந்த கீபோர்ட்லேருந்து எவ்வளோ விதவிதமான சவுண்டு வருதுங்கிறதே என் காதுக்குள்ளே போச்சு, தெளிவாக கேட்டுச்சு. இன்னும் வரைக்கும் சப்பையாக ஸ்பீக்கர்ஸ்லாம் இருந்து ஒன்றுமே கேட்கவே இல்லை.
நான் இப்போ நல்ல ஸ்பீக்கர்ஸை கொடுத்துருக்கேன், நல்ல சவுண்டாக வச்ச உடனே கீபோர்டில் இவ்வளவு விதவிதமான சவுண்ட் இருக்கிறதா, ஆண்டவரை இப்படிலாம் துதிக்கலாமா, மகிழ்ச்சியாக எனக்கு இருந்தது. ஆண்டவர் துதிப்பதை விட என்ன காரியம் இருக்கிறது? பரலோகத்திலே நமக்கு என்ன வேலை? ஆண்டவரை துதிப்பது தானே. இன்னும் நமக்கு ஒரு ஜெனரேட்டர் தேவைப்படுகிறது. ஏன்னா இந்த இவ்வளவு வால்யூமை ஹையாக இழுக்கணும்னா கண்டிப்பாக ஜெனரேட்டர் தேவை. கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம், ஆவிக்குரிய முதியோர் இல்லம் கர்த்தர் கிருபையினாலே மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 7 பேர் அங்கே இருக்கிறாங்க. இன்னும் அநேகர் வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, எல்லா வசதியும் இருக்கிறது. உங்களுக்கு எல்லா வேலைகளையும் செய்து கொடுக்க அங்கே ஆட்கள் இருக்கிறாங்க. மிக விசாலமான அங்கே இடங்கள் இருக்கின்றன. விதவிதமான உணவுகள் சமைத்து கொடுக்கப்படுகின்றன. ஆர்ஓ வாட்டர்கள் கொடுக்கப்படுகின்றன. சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன. இன்னும் எல்லா வசதிகளும் உங்களுக்கு இருக்கின்றன. உங்களுடைய பெற்றோர்களை இன்றைக்கு பல காரணங்கள் நிமித்தமாய் நீங்கள் கவனிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பீர்கள் என்றால், அவங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய அட்மாஸ்பியரில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் கொண்டு வர வேண்டிய இடம் இந்த நாசரேத் அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லம். அங்கே தாராளமாக தங்கலாம். நிறைய இடங்கள் இருக்குது. ஏறக்குறைய 100 பேர் அங்கே தங்கலாம். நிறைய இடங்களை நாம் கட்டியிருக்கிறோம். ஏவப்பட்டவர்கள் நாலா திசையிலிருந்து வந்து சேரும்படியாக அன்போடு அழைக்கிறோம். அங்கே தங்கி இருந்து ஊழியம் செய்ய ஒரு பாஸ்டர், நல்ல பாடி ஆராதனை செய்கிறேன், கர்த்தரை வார்த்தையை கொடுக்குற ஒரு பாஸ்டர் நமக்கு தேவை, நர்சஸ் நமக்கு தேவை என்பதையும் உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். அங்கே தங்கி இருக்கணும், அங்கேயே இருந்து ஊழியம் செய்யணும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நமக்கு கொண்டு வருவாராக. அது மாத்திரமல்ல, சுற்றி காம்பவுண்ட் வால் கட்டணும், ஃபேவர் பிளாக் ரோடு போடணும், நிறைய காரியங்கள் உண்டு. அதற்காகலாம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். பாருங்கள், 2 நாளாகமும் 9வது அதிகாரம் 21வது வசனம் முதல். 2 நாளாகமும் 9வது அதிகாரம் 20வது வசனம் முதல். ராஜாவாகி சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் மனம் என்னும் மாளிகையின் பனிமூட்டுகள் எல்லாம் பசும்பொன்னாக இருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. ராஜாவின் கப்பல்கள் ஈராமின் வேலைக்காரருடன் தர்ஷீஸுக்கு போய் வரும். தர்ஷீஸின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். இதில் முதல் வசனத்தை நீங்கள் பாருங்கள். ராஜா வீட்டில் எவ்வளவு பாத்திரங்கள் இருந்திருக்கும். இத்தனை வேலைக்காரங்க ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க. ராஜா வீட்டில் எத்தனை பெண்கள், எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க. எல்லாரும் சாப்பிடணும்லாம் எவ்வளோ பாத்திரங்கள் தேவைப்படும். அத்தனை பாத்திரங்களும் பொன்னினாலே இருந்தது என்று நான் காண்கிறேன். தங்கத்தினால கோல்டில் பண்ணியிருந்தாரா? சாப்பாடு ஒரு வேளை பெரிய பெரிய பானையில் பொங்கியிருப்பாங்க, எல்லாம் தாங்கும். பரிமாறதுக்கு பெரிய பெரிய பிளேட் வச்சுருப்பாங்க, எல்லாமே தாங்கும். குழம்பு வச்சுருப்பாங்க, கூட்டு வச்சுருப்பாங்க, பாயாசம் வச்சுருப்பாங்க, பிரியாணி போட்டிருப்பாங்க, எல்லாம் தங்கத்தில். கரண்டி எல்லாம் தங்கத்திலே இருக்குதுங்க. ஒவ்வொருத்தரும் தங்கத்திலே சாப்பிட்டாங்களா. வெள்ளினா வேண்டான்ருவாங்க, ஏன்னா அதுக்கு மதிப்பே கிடையாதான் சாலமோன் ராஜாவுடைய காலத்தில். நம்ம மேலோட்டமாக பைபிளை வாசித்துட்டு போகிறோம். கொஞ்சம் தியானம் பண்ணி பார்க்கணும். வீட்டில் பாத்திரம் டம்ளராக இருக்குது, செம்பாக இருக்குது, குடமாக இருக்குது, பெரிய பெரிய அண்டாவாக இருக்குது, தண்ணி ஊற்றுற பாத்திரமாக இருக்குது, கரண்டி இருக்குது, ஸ்பூன் இருக்குது, எல்லாம் தங்கம்தான். ஒன்று கூட வெள்ளினால கூட ஆகலை. நமக்கு இப்போ சில்வரில் எவர் சில்வர்னு சொல்லி வாங்குகிறோம், சில்வர் கிடையாது. இல்லைன்னா அலுமினியத்தில் நிறைய பேர் சாப்பாடு பொங்கி பாவம் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. நம்ம வெள்ளிக்கும் கீழே இருக்கிறோம், ஆனால் அவங்க வெள்ளியே வேண்டான்ட்டாங்களா, தங்கத்தில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ காரியங்களும் தங்கத்தில் இருந்துதான். வீட்டுக்குரியவர்களை எந்த அளவிற்கு ஒரு ராஜாவை, அதாவது இந்த சாலமோன் ராஜாவை நம்முடைய தேவாதி தேவன், நம்முடைய ராஜாதி ராஜன் ஆசீர்வதித்திருப்பார் என்றால் வீடெங்கும் தங்கமாக இருந்தது என்று காண்கிறோம். சனிக்கிழமை மார்த்தாண்ட ஊழியத்துக்கு போகும்போது டீ குடிக்கிறதுக்கு நிப்பாட்டினாங்க, டிரைவர் நிப்பாட்டினார். அப்போது அது ஒரு பஜார், நிறைய கடைகள் இங்கேயும் எங்கேயும் இருக்குது. திடீர்னு பைக்கில் போன ஒருத்தர் டமால் வேகமாக நிப்பாட்டினார், பிரேக் அடிச்சு. எதுவும் பிரச்சனை யாருது, எதுவும் குறுக்கால யாரும் வந்துட்டாங்களான்னு பார்த்தோன்னா அவர் அங்கங்கேயும் பார்த்தார். குடிச்சு டமால்னு எடுத்தார். ஒரு 50 ரூபா நோட்டு அங்கங்கே பார்த்துட்டு அந்த 50 ரூபாயும் பைக்கில் போட்டுட்டு அவர் சந்தோஷமாக போனார். அது யாருடைய ரூபாயோ பாவம் கீழே போட்டு போயிட்டாங்க.
அதை அவங்களுக்கு கொடுத்துடலாம், இல்லைன்னா அதை போலீஸ்காரங்கிட்ட ஒப்படைக்கலாம், இல்லைன்னா ஏதாவது செய்யலாம், பாவம்னு நினைக்கலாம். இல்லைன்னா கார் நம்ம பக்கத்தில் தான், அது பக்கத்தில் தான் அந்த நோட்டு கிடந்தது, பதில் உங்களுக்கான்னு கேட்கல, வேகமாக நிப்பாட்டி டக்குன்னு அந்த 50 ரூபா எடுத்து போட்டு போயிட்டாங்க. அங்கே சாலமோன் ராஜாவுடைய அரண்மனையில் தங்கமாக செதறி கிடக்குது, பாத்திரமாக இருக்குது, தட்டாக கிடக்குது, எவ்வளோ ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் இருக்காங்க. யாரும் அதை களவாங்கணும்னு நினைக்கல, யாரும் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கல. இந்த 50 ரூபாய் தூக்குன மாதிரி தூக்கலை, ஏன்னா எல்லாருக்கும் அங்கே எல்லாமே பிளண்டியாக இருந்தது, ஆண்டவர் நிறைவாக கொடுத்துருந்தார். அதனால் அது அவங்களுக்கு பெருசாக தெரியல. இன்னைக்கு நீங்கள் ஏங்குகின்ற காரியங்கள், 50 ரூபா கூட நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கலாம். 100 ரூபாயை பார்த்தா பெரிய பணமாக தரலாம், 500 ரூபா தொலைஞ்சிட்டேன்னு 2-3 நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கலாம், ஒரு பவுனுக்கு எனக்கு செயின் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கலாம், ஒரு சின்ன வீடை நம்ம கட்டிட மாட்டோமான்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஐயோ எனக்கு மாதம் ஒரு 10,000 ரூபா எனக்கு வருமானம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். என் வாழ்க்கையே இவ்வளோ ஏழ்மையாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லையே என்று நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம். எனக்கு யாருமே கொடுக்கறதுக்கு இல்லையே, என்னை உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லையே என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். உங்களுடைய இயக்கங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய கதறுதலை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒன்றும் இல்லையே என்று நீங்கள் அங்கலாய்ப்பதையும் துடிப்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் தேவாதி தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு போதுமானவர் என்பதை இந்த வசனங்களை வாசியுங்கள். இந்த சாலமோன் ராஜாவை ஆசீர்வதித்த, இவ்வளவு தங்கங்களை அள்ளி கொடுத்த ஆண்டவரைத்தான் நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள், வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். சாலமோன் ராஜாவுடைய தெய்வம் தான் உங்களுடைய தெய்வம், அவர்தான் ஆண்டவர் இயேசு. அவ்வளவு பெரிய தேவன் உடைய இயக்கங்களை அறிந்திருக்கிறார். ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லையே, எனக்கு வருமானமே இல்லை, யாரெல்லாமோ எப்படிலாமோ இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான் கையேந்தி நான் பிழைக்கின்றேனே, 500 ரூபா தர மாட்டிங்களா, 1000 ரூபா தர மாட்டிங்களா, ஐயா எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய மாட்டிங்களா, அம்மா எனக்கு உதவி செய்ய மாட்டிங்களா, அவங்க அவ்வளோ வச்சுருக்காங்க இவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொல்லி தவிக்கிறீங்களா? இவ்வளவு ஆசீர்வாதங்களை, ஏன் பாத்திரங்களை கூட தங்கத்திலே ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்றால், கரண்டிகளை கூட, பானைகளை கூட ஆண்டவர் தங்கத்திலே கொடுத்து நீ வாழ்ந்திரு, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல வாழ்ந்திரு என்று கொடுத்த ஆண்டவருக்கு உங்களுக்கும் கொடுப்பதற்கு வல்லமை உண்டல்லவா? அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஓகே, இட் இஸ் ஜஸ்டிஃபையபிள், அது நியாயமான கவலை தான். ஆனால் அதை விட உங்கள் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதையும், அவர் எவ்வளவு கொடுக்க வல்லமையானவர் என்பதையும் நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்க. அங்கலாய்த்து கவலைப்பட்டே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடித்து கொள்ள வேண்டாம். மனசில் சமாதானம் இருக்காது, தூக்கம் வராது, சாப்பிட விருப்பம் இருக்காது, எதுலையுமே ஒரு மகிழ்ச்சி இருக்காது, யாரையும் போய் பார்க்க வேண்டுங்கிற விருப்பம் இருக்காது, ஊழியம் செய்ய விருப்பம் இருக்காது, ஜெபிக்க விருப்பம் இருக்காது, எல்லாட்டையும் அன்பா பழகிற நீங்கள் எரிஞ்சு கோபமாக படுவீங்க. காரணம் என்ன? உங்களுடைய அங்கலாய்ப்பு, ஐயோ எனக்கு இல்லையே, ஒன்றும் இல்லையே, தங்கமே எனக்கு வாங்க முடியலையே என்று சொல்லி. 1 பவுன் தங்கம் 50,000 ரூபாயை கடந்து விட்டது. 1000 சம்திங் இருக்கும்போது நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன். 1 பவுன் தங்கம் இப்போ 50,000 கிராஸ் ஆகி சீக்கிரம் 1,00,000 ஆயிரும்னு நினைக்கிறேன் இது போகிற ஸ்பீடில். ஆனாலும் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சென்ற வாரத்தில் ஏதோ ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு 12,000 கோடிக்கு எவ்வளோ அதிகமாக ஜனங்கள் தங்கங்களை வாங்கினாங்களாம், பேப்பரில் வாசித்தேன். ஜனங்கள் அதனால் தங்கத்தை வாங்காமல் இருக்க போகிறதில்ல, வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும், இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். எனக்கு 1 பவுன் தங்கம் கூட வாங்க முடியலையே நீங்கள் அங்கலாச்சிட்டு இருக்கிறத விட இறைவன்கிட்ட கேளுங்க, எனக்கு தீங்கப்பான்னு சொல்லி கேளுங்க, எனக்கு தாருங்கன்னு சொல்லி கேளுங்க. அங்கலாய்க்கிறத விட்டுருங்க. உங்கள் அங்கலாய்ப்பில் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, சாலமோன் ராஜாக்கு இவ்வளோ கொடுத்தீங்களே, எனக்கும் தாங்கப்பான்னு கேளுங்க. அவர் உங்களை யாரிடத்திலும் கையேந்து விடாதபடி எல்லாவற்றையும் உங்களுக்கு அளவில்லாமல் தருவார் என்பதுதான் முதல் காரியம். நீங்கள் அங்கலாஞ்சிட்டே இருக்காதீங்க, கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க, அழுதுகிட்டே இருக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவர் நினைத்தால் எவ்வளவு தங்கங்களை உங்களுக்கு தர முடியும். அதை நீங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. 2வதாக இங்கே நான் காண்கிறோம், அவர் கப்பல்களை அனுப்பினார். அந்த கப்பல்கள் 3 வருடத்துக்கு ஒரு முறை வரும் பொழுது என்னெல்லாம் கொண்டு வந்துச்சுங்கிற மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள்.
3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். ஈராமின் வேலைக்காரங்க ஏற்கனவே ட்ரெயின் ஆனவங்க கூட போகிறாங்க. கப்பல்களை செஞ்சு ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு. 100கணக்கில் 1000கணக்கில் கப்பல்களை செஞ்சு விடுறாரு. எந்த ராஜாவும் கப்பல்களை செய்ததில்லை, பிஸ்னஸ்க்கு அனுப்பினதில்லை. தாவீது ராஜா கூட அதை செய்ய முடியல. கப்பற்படைக்கு ஒருவேளை கப்பல்களை வச்சுருந்துருக்கலாம். ஆனால் பியூர்லி ஃபார் பிஸ்னஸ் மைண்டு, பிஸ்னஸ் பர்பஸ், இந்த சாலமோன் ராஜா ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸ், கணக்கற்ற கப்பல்களை செஞ்சு விட்டுட்டே இருக்கு. எல்லாம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஃபுல்லாக வருது. ஃபுல்லாக தங்கம், குரங்குகள், மயில்கள். இந்தியாவுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குங்கிறது இட்ஸ் வெரி ஆப்வியஸ். குரங்கு மயில் ரெண்டுமே இந்தியாவில் தான் இருக்குது. அதனால தான் வெள்ளைக்காரங்க எல்லோரும் இங்கே வந்து தங்கத்தை எடுத்துகிட்டு போனாங்க, வியாபாரம் செய்ய வந்தாங்க அப்படின்னு சரித்திரம் சொல்லுகிறது. 1000கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலாகவே இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணி நிறைய இடங்களுக்கு போய் குதிரைகளை கொண்டு வந்து, யானை தந்தங்களை ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கு கொண்டு வந்து ராஜாட்ட கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். அவ்வளோ பெரிய பிஸ்னஸில் சிறந்து வழங்கினாராம். 2 காரியங்கள். அவர் யுத்தம்னு அப்பா மாதிரி தாவீது மாதிரி பிஸியாக இருந்திருப்பாருன்னா அவர் பிஸ்னஸை பண்ணியிருக்க முடியாது. கர்த்தர் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பலன் கொடுத்தார். கப்பல்களை செய்ய வேண்டும், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டும், வெளிநாட்டிலும் தங்கங்களை கொண்டு வரணும். அறிவை ஆண்டவர் கொண்டு வந்தார். வேலைக்காரர்களை கொடுத்தார். கப்பல்களை கெட்டுவதற்கு தேவையான பலனை ஆண்டவர் தந்தார். வேலைக்காரர்களை தந்தார். அனுபவம் வாய்ந்த ஈராம் மக்களை கொடுத்தார். போகுது கப்பல் போகுது. யோனாவுடைய கப்பல் என்னாச்சு, பவுல் யாத்திரை பண்ணும்போது அந்த கப்பல் கதை என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கப்பல் யாத்திரையில் மிகப்பெரிய சேதங்கள் வரும். ஆனால் இவர் கப்பல்களுக்கு சேதாரம் வர ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. எல்லா கப்பல்களுமே நிறைந்து வந்தன. செல்வங்களை கொண்டு வந்து கொண்டே இருந்தன. பிஸ்னஸில் கொடி கட்டி பணத்தை போட்டார், பல மடங்கு அவர் எடுத்தார். இன்னைக்கு அதுதான் பிரச்சனை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. ஒன்று பிஸ்னஸை உள்ள கால வைக்க முடியல, இன்வெஸ்ட் பண்ண முடியல. போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்தில் எல்லாரும் பெரிய பெரிய இடங்களை வாங்குறாங்க, கட்டுறாங்க, காசை அதில் போடுறாங்க, இதில் போடுறாங்க. உங்களுக்கு இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவை, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான பலம் இல்லாமல் இருக்கலாம். சரியான கைடன்ஸ் கொடுக்குற அந்த ஈராமுடைய ஆட்கள் அவருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். சரியான வேலைக்காரங்க கிடைக்காம அல்லல் போட்டுக்கிட்டு இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். சாலமோன் ராஜாவுக்கு உதவி செஞ்சார்ல, அப்போ உங்களுக்கும் ஒரு உதவி செய்யணும்ல. உங்களுக்கும் நல்ல வேலைக்காரங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டு, என்ன பிஸ்னஸ், கப்பல்களை கட்டுறதா இல்லைன்னா என்ன கட்டுறது, அதுக்கு அனுகூலமான சூழ்நிலை உண்டாக்கி தருவார். 2வதாக உங்களுடைய பிஸ்னஸில் பல மடங்கு ரிட்டர்ன் கிடைக்கும்படியாக ஆண்டவர் செய்வார். ஏனென்றால் சாலமோன் ராஜாவுக்கு அதைத்தான் செய்தார். பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒன்று பாமர மக்கள், ஏழை மக்கள், அது எனக்கு இல்லையே இது எனக்கு இல்லையேன்னு சொல்லி கலங்குறாங்க. நீங்கள் கலங்கிட்டு இருக்கலாம். 2வதாக எனக்கு பிஸ்னஸ் இல்லையே, வருமானம் இல்லையே. வருமானம் இருந்தால் தானே நம்ம யார்ட்டையும் கையேந்தாமல் வாழ முடியும். வருமானம் வந்துக்கிட்டே இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, வாழ்க்கை ரொம்ப இன்பமாக இருக்கும். வருமானமே இல்லை என்கிறபடினால்தான் இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுகிறது. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்ன பிஸ்னஸ் போட்டாலும் ஃபுல்லாக தான் வரும். அது உங்களுக்கு கப்பல் மூழ்காது, உங்களுக்கு பிஸ்னஸ் அடி வாங்காது. உங்களுக்கு லாபம் வந்து கொண்டே இருக்கும், கப்பல்கள் வந்து கொண்டே இருக்கும், தங்கங்கள் வந்து கொண்டே இருக்கும், யானை தந்தங்கள், மயில்கள், குதிரைகள், குரங்குகள் கூட வந்தன. ராஜா அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பார். உங்களை சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனாக ஆண்டவர் இந்த வருஷத்தில் இந்த நாளிலிருந்து மாற்றுவார். ஒன்றுமில்லாமல் இருக்கிற உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுப்பார், வேலைக்காரங்களை கொடுப்பார், என்ன பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற நாலேஜை கொடுப்பார். 2வதாக நீங்கள் போகிற இடமெல்லாம் வெற்றி பெறுவீர். உங்கள் பிஸ்னஸ் எங்கே போனாலும் அது வெற்றி பெறும். ஏராளமான பணங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு கப்பல் 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வரும். ஆனால் 1000கணக்கில் கப்பல்கள் இருக்க, பணம் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன் ஆகிட்டே இருந்திருக்கும். அவருக்கு ஏற்கனவே நிறைய தங்கம் இருக்குது, இப்போது தங்கம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தங்கத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிருக்கும் அல்லவா? பிரியத்துக்குரியவர்களே, தங்கம் விலை ஏறி உச்சத்தில் இருக்கிற இந்த காலத்தில் கர்த்தர் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்குறார். சாலமோன் ராஜாவுக்கு அவ்வளவு தங்கத்தை கொடுத்தேன், என் மகனே, என் மகளே, என் நாமத்தை தரித்திருக்கிற உனக்கும் கூட நான் அப்படியே தங்கத்தை தருவேன். உன் பிஸ்னஸை ஆசீர்வதிப்பேன். என் மகனாகிய சாலமோனுடைய பிஸ்னஸை ஆசீர்வதித்தேன், உன்னுடைய பிஸ்னஸை ஆசீர்வதிப்பேன். ஏன் ஆசீர்வதிப்பேன்? இந்த நாட்டு மக்களெல்லாம் என்னுடைய பிள்ளைகள்லாம் என்று அவர்கள் உன்னை காண வேணும். அப்படி என்றால் இந்த ஆண்டவர் எனக்கும் தேவை என்று அவர்கள் சொல்ல வேண்டும்.
என் நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் இந்த நாட்டில் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யாரெல்லாம் ஊழியம் செய்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நேசிக்கிறாங்களோ, அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம், யாரெல்லாம் ஊழியத்தை தாங்குறாங்களோ, யாரெல்லாம் ஊழியத்தை கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்களோ, அவங்களுடைய பிஸ்னஸை நம்ம பல கோடி மடங்கு ஆண்டவர் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நிறைய பிஸ்னஸ் ஐகான்ஸை டைக்கூன்ஸை ஆண்டவர் இந்தியாவில் எழுப்ப போகிறார், தான் பிள்ளைகளை எழுப்ப போகிறார். அதனால தான் ஆண்டவர் இந்த செய்தியை எனக்கு கொடுத்தார். எனவே நீங்கள் கலங்காதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அங்கலாச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அது உங்கள் செய்தி. அதான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொடுத்தார். நிறைய ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். ரெண்டாவது, பிஸ்னஸில் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் ஆசீர்வதிச்சா எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் டெய்லி இதை கண்டிப்பாக வாசிக்கணும். சாலமோன் ராஜாவை இப்படி ஆண்டு ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லி நிறைய காரியங்கள் இருக்குது. சிங்காசனம் எப்படி இருந்தது, வீடு எப்படி இருந்தது, அரண்மனை எப்படி இருந்தது, மாளிகை எப்படி இருந்தது, பின்னால் அவருக்கு ஜனங்கள்லாம் வந்து என்ன கொடுத்தாங்க, அதெல்லாம் சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அதன்படி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். சாலமோன் ராஜாவை நீர் எவ்வளவு ஆசீர்வதித்தீர் என்று நாங்கள் இந்த இடத்துல காண்கிறோம். எவ்வளவு ஆசீர்வதித்தீர் அப்பா, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீர். நாங்கள் பலமுறை பைபிளை வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆனால் இந்த ஏரியாவில் நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கி எங்களை பார்க்கும்படியே செய்திருக்கிறீங்க. காரணம், இந்த இந்திய நாட்டில் உலக அளவில் தன்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகளுடைய பிஸ்னஸை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறீர். உடைய பிள்ளைகளுக்கு கப்பல்களை கொடுக்க விரும்புகிறீர். உடைய பிள்ளைகள் தங்கத்தை கொடுக்க விரும்புகிறீர். வெள்ளியும் பொண்ணும் உம்முடையது ராஜா. 50,000 ரூபாய்க்கு மேலாக ஒரு பவுன் நகை அதிகரித்திருக்கிற இந்த காலகட்டத்தில் இனி தங்கத்தை வாங்க முடியுமோ என்று மக்களெல்லாம் கலங்கி நிற்கிற நேரத்தில் நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறீங்க. அதற்காக நன்றி. ஒரு காரணம் இல்லாதபடி இந்த அடியாருடைய வாயை நீங்கள் திறந்திருக்க மாட்டீங்க அப்பா. இந்த செய்தியெல்லாம் கொடுக்கும்படியாக நீங்கள் செய்திருக்க மாட்டீங்க. சாலமோன் ராஜாவுடைய தெய்வம் எங்களுடைய தெய்வம். இன்றைக்கும் கர்த்தர் உயிரோடு இருக்கிறீங்க. இன்றைக்கும் அதே வல்லமையோடு இருக்கிறீர். உடைய வல்லமை குறைந்து போகவில்லை. யாரெல்லாம் இப்பொழுது என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும், நன்மைகளை தர வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அது எல்லோருக்கும் அப்படியே செய்யுங்க. யாரெல்லாம் எனக்கு பிஸ்னஸ் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாளிலிருந்து அந்த பிஸ்னஸ் அப்படி கெட்டி கொடுங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணணும், அது எப்படி பண்ணணும், யாரெல்லாம் பக்கத்தில் வைக்கணும், வைக்கக்கூடாது, ஞான உடையவர்கள், அனுபவம் உடையவர்கள், வேலைக்காரங்க எல்லா பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். எல்லைகள் பெரிதாகட்டும் என்று சொல்லி கர்த்தாவே கெஞ்சுகிறோம். ஆண்டவர் தங்கத்தை அள்ளி கொடுப்பீராக. வெள்ளியும் பொண்ணு உம்முடையதல்லவா. உம்முடைய பிள்ளைகளுக்கு தங்கம் இல்லையே என்று ஏங்கி தவிக்கிறவர்களுக்கு, என்னால் ஒரு பவுன் கூட வாங்க முடியலன்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்படி ஆண்டவரை இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இறை மகனே, இந்த அருமையான நாளுக்காக சோத்திரம். இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரை அப்பனே, வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகள் அநேகர் எங்கள் மத்தியிலே உண்டு. வியாதி வந்த பிறகு ஒரு சந்தோஷமும் கிடையாது. இன்றைக்கி மருத்துவமனைகள் எல்லாம், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது, நிரம்பி இருக்குது. எனக்கு சுகம் கிடைக்காதா, இந்த கட்டி மறையாதா, இந்த புண்ணு மறையாதா, இந்த வியாதி மறையாதா, இந்த இரவு எனக்கு தூக்கம் கிடைக்காதா, நடக்க முடியுமானால, சாப்பிட முடியுமா, பழையபடி இல்லை வாழ முடியுமா, தெரியாமல் பண்ணிட்டேன், இப்படி ஆகிப்போச்சே, தெரியாமல் ஒரு விபத்தை சந்தித்து வேகமாக ஓட்டி நான் முட்டாள்தனம் பண்ணி இப்படி ஒரு விபத்து வந்துருச்சே, தெரியாமல் தீய வச்சு என் உடம்புலாம் வெந்து போச்சேன், ஐயோ தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ வியாதி வந்துருச்சேன்னு சொல்கிறேன். குடித்து என்ன நாளைக்கு எடுத்துக்கொண்டேனே. எல்லாருக்கும் மனம் இருங்க. தவறு செய்யாதவர்கள் யாரப்பா? எல்லாருக்கும் ஆண்டவரே நீங்கள் ஒரு சுகத்தை தாருங்க. படித்து முடித்து வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சம்பளத்தில் திருப்தியான மனநிலைமையில் ஒரு வேலையை தாருங்க. சொந்தமாய் வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடுகளை தாருங்க, வசதிகளை தாருங்க. தங்கத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு அள்ளி கொடுங்க. திருமணமாகலையே, குழந்தை இல்லையே, பல வருடமாக இந்த நன்மை இல்லையே, அந்த நன்மை இல்லையே என்று தவிக்கிறவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பீராக என்று கெஞ்சுகிறோம். இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் அப்பா. வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. தாங்க முடியாது, கீழே விழுந்தால் தாங்கவே முடியும். கால்களில் பலம் குன்றக்கூடாது, நடக்கணும், தடுமாறக்கூடாது. ஆண்டவரே, பொறுத்தனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் இடம் வைக்கட்டும், இந்த நிலம் வைக்கட்டும், ஊழியத்துக்கு நான் தருகிறேன், நான் கொடுக்குறேன், தாங்குறேன், அந்த பொறுத்தனைகளை கனம் பண்ணுவீராக. ஆண்டவரே,
வாலிபத்தின் பாவங்களில் சிக்கி, மொபைல் அடிமைத்தனத்தில் சிக்கி, போதை அடிமைத்தனத்தில் சிக்கி வெளியே வர முடியாதபடி தவிக்கிற பிள்ளைகளை சரி, கெட்ட குமாரர்கள், சண்டை போடுறவங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறவங்க, தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கொள்கிற பிள்ளைகளை சந்திப்பீராக என்று கெஞ்சுகிறோம். அப்பா, உலகம் முழுக்கிற அத்தனை நாடுகளுக்காக மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அமைதி சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் தாய் திருநாட இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும், மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதியும். அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாசிரிய திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன், அறிமுகப்படுத்துகிறேன். ஜெபத்தினாலே காணிக்கையில் தாங்குகிற நல்ல உள்ளங்கள் அநேகர் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த கண்களில் அவர்களுக்கு இரக்கம் கிடைப்பதாக. அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் தங்குவதற்கு அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வருவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, தகப்பனே, அநேக நல்ல உள்ளம் கொண்டவர்களை பணிபுரிய நல்ல பாஸ்டர்ஸ், நர்சஸை கொண்டு வருவீராக. மகிமைப்படுவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு எஞ்சுக்கு சில காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.